அவங்க எல்லாருமே வந்து ஜெனரேஷன் எக்ஸ், அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியனியன்ஸ், அதுக்கு அப்புறமா பிறந்ததுதான் ஜெனரேஷன் ஜி, ஜெனரேஷன் ஜெட். இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. 2010 ஒரு குரூப் பிறந்திருக்கு. அதுக்கு பேர் ஜெனரேஷன் ஆல்பா. 2010 பிறந்துருச்சு. இப்ப 15 வயசுல சுத்திட்டு இருக்கு. 2010 பிறந்து 2025 வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறவங்களை ஜெயிக்கிறதுக்கு 2025 ஜனவரி மாசம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால பிறந்துருச்சு ஒரு குரூப். அதுக்கு பேர் ஜெனரேஷன் பீட்டா. இது என்ன பிரச்சனை தெரியுமா? ஒண்ணு ஜெயிச்சுக்கிட்டே போகுது. நாம் படிச்ச காலத்துல தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தவம் நிற்போம். ஒன்னும் திரும்பி கூட பார்க்காது, ஓடிப்போ அப்படிம்பாங்க. இன்னைக்கு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறேன். தேர்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரை பார்த்துட்டு நிக்குது, என் கூட பேசன்னு. அது சொல்லுது, போய்கிட்டே இரு ஆண்டி அப்படிங்குது. காலம் மாறிவிட்டது. ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனையுடனும் வேகமான மொழி திறனுடனும் ஆக்கமான கருத்துக்களுடனும் இல்லை என்றால் ஒரு தலைமுறையை நாம் தவற விட்டு விடுவோம் என்பதற்காக சொல்லுகிறேன். என் உயிர் தமிழ் உறவுகளே, கடிகாரம் ஓடும் முன் ஓடுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும். இதை நான் எப்படி சொல்வது? நான் சில இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்களுக்கு, நீங்க எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், என்னை விட சிறப்பானவர்கள், என்னை விட மேலானவர் இருக்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு பேச்சிற்கான ஒரு தன்மையாக ஒரு இண்டிவிஜுவலா நான் நினைக்கிறது, இதோ பறந்துபட்டு நிற்கிறீர்களே, இந்த கூட்டத்திற்காக நான் பேசவே இல்லை. என் இறையை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், நான் தனி மனிதருக்காக பேசுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய தனி மனிதரோடு என்னுடைய கனெக்ஷன் இருக்கு. தனி மனிதருக்காகத்தான் என் பேச்சு. உங்களில் ஒருவர் தியானம், ஒருவர் கவனம் குறைந்தாலும் அது என் பேச்சு வெற்றியடையாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக உங்கள் அத்துணை பேருடைய கவனத்தையும் கவர்ந்து நான் இதை சொல்லுகிறேன். அம்மா மாவட்ட ஆட்சியர் மகிழ்வார்கள் நான் இதை சொன்னால். என்னுடைய ஆசிரியர் பணி வாழ்க்கையில் நான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு உங்கள் முன்னால் வெள்ளி விழா நாயகியாக நிற்கிறேன். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை. ஏன்னா நான் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறவ இல்லை, இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறவ. ஃபெயிலாக விடுறதில்லை. நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இப்படி பெரும் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் கூடிய புத்தக திருவிழாவின் கூட்டங்களில் மிக பெரிய அளவில் கூடிய கூட்டங்களில் இந்த கூட்டமும் ஒன்று. மிக சிறப்பான கூட்டத்தை நீங்கள் சேகரித்திருக்கிறீர்கள். இது தானாக வந்து சேர்ந்த மக்கள், கொண்டு வந்தவர்கள் இல்லை, வந்து சேர்ந்தவர்கள். நான் நுட்பமாக சொல்லுகிறேன், கடிகாரம் எழுமுன் ஓடு, அது ஓடும் முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன்? ஒரு ஜென் கவிதை இருக்கிறது. அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்து விட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது: உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் 24 தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது. நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன். அந்த 24 தங்க நாணயங்கள் என்பது 24 மணி நேரம்.
ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன்? இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சேர்மன் இருக்கிறார்கள், இதோ மருத்துவர் இருக்கிறார், பேராசிரியர், பேச்சாளர், நான் இருக்கிறேன், இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள். திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது. அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது. நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன். என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள். ஏனென்றால் நான் சொல்ல போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது, மிக மிக நுட்பமானது. சில பேருக்கு தான் அது புரியும், முக்கியமாக இளம் தலைமுறை. ரொம்ப சந்தோஷம் மேடம், எனக்கு சில கூட்டங்கள்ல பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள், நான் பாராட்டுகிறேன் அவர்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களும் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி. குழந்தைகள் வருவார்கள், அம்மா அப்பா வருவார்கள், இளைஞர்கள் வரமாட்டார்கள். இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிராதீங்க மேடம், என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்திருப்பாங்க. நான் நம்புறதே இல்லை. கிளாஸ் லோலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? இன்னைக்கு சொல்லித்தரேன். டீச்சர், அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, முக்கியமா மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. கிளாஸ் லோலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம ஒன்ன சொல்லுவோமா, முன்னால இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைகிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உங்க வேலைக்கு நான் வரல, தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இங்க பாரு, சாயந்தரம் 5 மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீ காலேஜ்லேருந்து 3:30 மணிக்கெலாம் வந்துடு, பூ வாங்கிட்டு வரணும், ஸ்வீட் வாங்கிட்டு வரணும், எல்லாம் போகணும். அப்பாவை போய் சரியா கரெக்டாக வந்துடு, கொடுத்த சாப்பாடை சாப்பிடு, எங்கேயும் வேகமாக போகாத, மெதுவாக போ. இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன். கிளாஸி லோலியாவுக்கு உட்பட்ட பையனுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா? சார்பரே அக்கா மாப்பிள்ள குருபர கர்பர் நீ கிரபரா ஓ கிரபரா சார கிரபர 4 பஜே இப்படிதான் கேட்கும் குழந்தைக்கு. அது ஒன்றும் மனசுல புரியாது. நான்லாம் திருக்குறள் நடத்தும் போது ஒரு பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம், நம்மள பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மள அது பார்க்கல, கிளாஸி லோலியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் கிளாஸ் லோலியாவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள். ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடிகை, உங்களை தயார் பண்றதுக்காக இவ்வளவு பீடிகை போட்டேன். அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு. எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மை அழைத்து கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும். நான் அதை வாசிச்சு பார்க்கிறேன். அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது: உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான். இது பெரிய சாபம் தானே சார்? இப்படி யாராவது சொல்லலாமா? உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் பசியோடு தெருவில் நடப்பான்னு சொல்றாங்க. நால இண்டிவிஜுவலா படிக்கிறவ தானே, எனக்கும் பொருந்தம் தானே அது. இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சைக்கிள்ல போனார், நான் ஸ்கார்பியோல வரேன், என் புள்ள BMW வரும்.
என் புள்ளனுடைய பேரை லம்போகினியில வருவான். அதுக்கு அவன் மகன் கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல தானே வந்து இறங்கணும். அது எப்படி வறுமையில் நடப்பான்? என்ன சொல்றான் இந்த ஆளு? அடுத்து படித்தேன், என் காலில் இருந்து தரை நகர்ந்து போனது, அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன். சிரமமான சூழல், பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது. சிரமமான சூழல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான். எவ்வளவு பெரிய பாடம்! பணம் படைத்தவர்கள், நான் இப்படி சொல்றேங்க, இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை, வலிமையான சூழல். வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறை தான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும். நான் பல பேரை பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடும் முன் ஓடுகிறார்களா? நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில்? எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது. 20 வயதிலேயே 40 வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை, 9 மணிக்கு படுத்து தூங்குறது, 3 மணிக்கு தூங்குறது. கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன்? 4:30 மணிக்கு, 8, 9 மணி, 10 மணி தான் முழிப்பே வருது. இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன், யோசித்து பார்க்கிறேன். இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம். ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்ட்டன்ஸ் அது நாம் கொடுக்கவே இல்லை. இப்படி சொல்கிறேன், சரியாக இருக்கிறதான்னு பாருங்க. என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு 3 மணி ராத்திரி காணோம். தேடுறேன், காணோம் மேடம். எங்கேயும் பார்க்கிறேன், காணோம். பார்த்தா மொட்டை மாடியில மேல 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்குது. அடுத்த நாள் கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணிட்டேன், கேம்ப்ல இருந்து வெளியேற்றிட்டேன். அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளை யாரோடையும் பேசல, அதனுடைய போன் எடுத்து பாருங்க, அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கல, அது பாட்டுக்கு மேல தனிமையில பாட்டு கேட்டுட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பெருங்குற்றங்கள்னு சில விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. திருடுறது, பொய் சொல்றது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது என்று ஒரு பெருங்குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள். இது மட்டும்தான் குற்றம் இல்லை. சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி, சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி. இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொள்கிறார்கள். நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் எழுந்து ஓடுகிறார். நான் சூட்சுமமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு சிலையா இருக்கும், கொலாஜ் மாதிரி தான். நான் 2 விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. செத்து போறாங்கல்ல, என்னன்னு சொல்லுவோம்? மண்டையை போட்டார், டிக்கெட் வாங்கினார். ஒருத்தன் போஸ்டர் எழுதி விட்டுருக்கான், என் தாத்தா 96 வயதில் அகால மரணம் அடைந்தார். ஓ, 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு, எப்படிடா அகால மரணம்னா? போற நேரத்துல போகாமல் லேட்டா போனாலும் அகாலம் தானே அப்படிங்கிறான். நான் பல மொழிகள் தெரியும், எனக்கு ஒரு 4 மொழிகள், தமிழ் மொழி தவிர 4 மொழிகள் தெரியும். அந்த 4 மொழிகளிலும் இல்லாத ஒரு ஞானத்தை தமிழ் சொல்கிறது. சிவபதவி அடைந்தார், அது ஓகே. மரணம் அடைந்தார், ஓகே.
சூப்பர் வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலம் சொல்கிறது passed away. He passed away. வேர்னு சொல்லவே இல்லை இங்கிலீஷ். தமிழ் சொல்லுது இயற்கை எய்தினார். சூப்பர் வார்த்தை இல்ல? இயற்கை எய்தினார். He attained nature. Wow. யாரால சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? நம்ம ஏன் வந்து செத்து போன கொண்டாடுறோம் தெரியுமா? இதுக்குதான். கல்யாணத்துக்கு கூட மேளம் கிடையாது, சைலண்டா வச்சு முடிச்சுக்கிறாங்க. சாவ மேல அடிச்சு கொண்டாடுறோம் நம்ம ஏன்? இயற்கை. அதை விட டாப் மோஸ்டான விஷயத்தை சொல்றேன். கார்ல் மார்க்ஸ் இருக்காரு, ஜென்னி இருக்கா. எனக்கு ரொம்ப பிடித்தமான அறிவிப்பு, மரண அறிவிப்புகள்ல ரொம்ப பிடித்தமான மரண அறிவிப்பு. கார்ல் மார்க்ஸ் இருக்காங்க, ஜென்னி இறந்துட்டான். ஏங்கல்ஸ் பார்க்கறான். ஜென்னி இறந்ததை வெளியில வந்து கார்ல் மார்க்ஸுடைய மகள் கிட்ட அறிவிக்கிறான். என்னன்னு அறிவிச்சான் தெரியுமா? ஜென்னி இறந்துட்டான் தானே சொல்லணும். மரியாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான், கார்ல் மார்க்ஸும் செத்து போனான். வாட் a declaration. கார்ல் மார்க்ஸும் செத்து போனான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே அம்மா செத்துட்டான்னு மரியாதை தெரிஞ்சு போச்சு. பாருங்க, சாவு அறிவிப்புல இவங்க எல்லாம் எங்கெங்கேயோ போய் தான் டிக் அடிக்கிறாங்க. தமிழன் சொன்ன மாதிரி இந்த டிக்ளரேஷனை வேற யாரும் சொன்னதில்லை. மரணத்தை தமிழன் தான் சொன்னான். அவர் காலம் ஆனார். He became time. நான் அப்படியே நிக்கிறேன். காலம் ஆனார். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். குர்ஆன் இந்த பக்கம் வைங்க. மகாபாரதம் இல்ல, பகவத்கீதை. மகாபாரதத்துக்குள்ள வர்ற பகவத்கீதை. மகாபாரதத்தை எழுதினது யார்? வியாசர். எழுதியது யார்? பிள்ளையார். எப்படி எழுதினார்? வேகமாக சொன்னது காலம். காலம் வியாசருக்கு சொல்ல, வியாசர் சொல்ற வேகமா போகுது. எழுத்தாணி இல்ல, தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதினார். நீங்க யானையினுடைய விநாயகனுடைய சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். உடைஞ்சிருக்கிற தந்தம் மகாபாரதம் எழுதுறதுக்கு பெண்ணா பயன்பட்டது. காலம் அவ்வளவு ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா ஓடும் காலம். எங்க இன்னைக்கு தேதி என்ன? 30/3/2025. இப்ப நேரம் மணி 7:58. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தது எப்போ? 5 மணி. இதே தேதி 30/3/2025 5 மணி வந்து உட்கார்ந்துருங்க பாப்போம். Gone is gone. இன்னைக்கு சொல்றேன், வீட்டுல போய் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆற்றிலே கால் வைத்தாலும் அந்த ஆற்றின் தண்ணீரை உங்கள் கால்கள் மறுபடியும் சந்திக்க போவதே இல்லை. You cannot step the river twice. அவ்வளவுதான். ஒரு வேளை தொட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோ இந்த வினாடி கடந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ புதுசு. இதை எப்படி கொண்டாடுவது? இதை எப்படி வேகப்படுத்துவது? சில பேர், நான் தமிழ் படிச்சவங்க, சார் சொன்னார மாத்து இறைன்னு. எனக்கு தெரியல, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தொல்காப்பியம் சொன்னதான் தெரியும். மாத்திரைனா அளவு. சரியான இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்றேன். எல்லாரும் மேடம் நல்ல வார்த்தை சொல்லும் போது கூட இவ்வளவு சீரியஸா இல்லை மேடம். கெட்ட வார்த்தை சொல்றது எல்லாம் நிமிந்து பார்க்கலாம். இதை சொல்ல போகுது இந்த சூப்பர் கெட்ட வார்த்தை, பொழுது போக்கு. நீ இன்னத்துக்கு பொழுத போக்குற, அது சும்மா இருந்தாலே போயிரும். அதுல போக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இருக்கிறதே இவ்வளூண்டு வாழ்க்கை. வீட்டுல போய் நான் சொன்ன ஒரு கணக்கு பாருங்க, பயந்துடாதீங்க. சத்தியமா பயப்படுவீங்க. இன்னைக்கு நைட் பல பேருக்கு தூக்கம் போகும். எவ்வளவு நாள் வாழ்வோம்? நல்ல ஆரோக்கியமா போயிட்டு வந்து எழுந்து உட்காந்து நம்ம வேலையை 65 சார். சரி 70ன்னு வச்சுக்கோ. துட்டிக்குதுங்க சிலதுங்க. சரி 70 இன்டு 365 ஈக்குவல் டு 4100 கூட வராது. 24,100.
24,100 நாள் வாழ்ந்தா 70 வயசு ஆயிடுச்சு. சரி 25,000 வச்சுக்கோ. 25,000 நாள் 70 வயது. இதுல பயப்படாதீங்க, இப்ப இருக்குல்ல வயசு எவ்வளவுப்பா கணக்கு சொல்லிட்டியா? பாத்துட்டியா? இந்த பசங்களை வச்சுட்டு கிளாஸ் நடத்தவே முடியாது. சொல்லு எவ்வளவு ஆச்சு? 25,000. கரெக்டா தான் சொன்ன. தமிழ் வார்த்தை இருந்தாலும் தன் கணக்குல சரியா இருந்திருக்கேன். 25ல 25,000த்துல இப்ப நீங்க இருக்குல்ல 20, 30, 35, 40, 50 எல்லாம் கழிச்சிருக்கு. மீதி எவ்வளவு நாள் இருக்கு? அதுல தூங்குறது, சண்டை போடுறது, டிவி பாக்குறது, இந்த ரீல்ஸ் பாக்குறது, அப்புறமா ரோட்ல டிராபிக்ல மாட்டிக்கிறது கழிச்சிங்க. நான் உண்மையா சொல்றேன், எல்லார் கையில ஒரு 200, 300 நாள் இருக்குது. அவ்வளவுதான் இருக்குதான்னு. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இருக்கு. யார்கிட்ட இருக்கு நேரம்? நீ எதுக்கு பொழுத போக்குற? கடிகாரம் ஓடும் முன் ஓடு. வாழ்க்கையில் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றார். நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகத்தை பார்த்து நான் விக்கித்து போனேன். அதனுடைய தமிழ் படியை படித்து பார்த்தேன். தமிழனுடைய அந்த படி இப்படி சொல்கிறது. ஒருத்தர் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா. கடவுள் கையில ஒரு பெட்டி வச்சிட்டு இருந்தாராம் அவனை வரவேற்கிறதுக்கு. வாவான்னு. வாட் இஸ் இன்சைட் தட் பெட்டி? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாராம். எது? கடவுள். பகவத்கீதைன்னு சொன்னதனால இங்கிலீஷ்ல சொல்றேன் மேடம். வாட் இஸ் திஸ்? இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா. உள்ள இருக்கிறது என் உயிரா? இல்ல, அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா? அது உலகத்திலேயே போயிடுச்சு. என்னுடைய செல்வமா? பேரே செல்வம், அது எப்படி கூட வரும்? சூப்பரா வச்சிருக்கான் பாருங்க தமிழன் பேர், செல்வம். போய்கிட்டே இருக்கும். சரியா? பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அதை சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். 16 வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு டாலர் போட்டு வந்தேங்க. 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்னை பார்த்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா. எதுக்குடான்னு. இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும். 4.5 வயசுல சொல்றாங்க அவன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலர்ல போயிட்டே இருக்கிறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல சுவர், அதுல எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் அது ரொம்ப இதுவா வச்சிருப்பேன் அந்த டாலர். ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்து இருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான், கடவுள். பொருத்தி வருவாள். என் பையன் சொல்லு. அதுல இருந்து நகை வாங்குறதை நிறுத்திட்டேன். நீங்க பாருங்க, நான் என்னுடைய எந்த வீடியோவும் எடுத்து பாருங்க, அந்த ஒத்த செய்தா அதோட நிக்கிறேன். சில ஞானம் சேர்கின்ற பொழுது பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது? செல்வமா? இல்லை. என் உறவுகளா? இல்லை. என் மனைவி, என் காதல் மனைவி, என்னை பெற்ற தாயின் உயிர். பின்ன என்னதான் இருக்கு அந்த பெட்டியில? நான் உனக்கு என்று ஒதுக்கிய காலம். அவ்வளவுதான். யார் ஒருவர் அந்த காலத்தை மிகச்சரியாக அறுவடை செய்து கொள்கிறார்கள்? இங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்றேன், உங்க கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் காலம், டைம். அது மேடம் கிட்டயோ என்கிட்டயோ இல்ல, நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். 17 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸ், 25 இயர்ஸ் குள்ள இருக்கிறியா? கடிகாரம் எழுமுன், கடிகாரம் ஓடும் முன் ஓடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். 3ஆ பிரிச்சுக்கோ. வாழ்க்கையில் அந்த விஷயங்களை வேஸ்ட் பண்றியா, இன்வெஸ்ட் பண்றியா, ஸ்பெண்ட் பண்றியா? செலவழிக்கிறாயா, முதலீடாக போடுகிறாயா, அல்லது வீணடிக்கிறாயா? வீணடிப்பதை குறைத்துக் கொண்டு, செலவினங்களை குறைத்துக் கொண்டு இன்வெஸ்ட் பண்ண.
டைமை இன்வெஸ்ட் பண்ணு. இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா இந்த பேச்ச? யூ நோ யூ ஆர் இன்வெஸ்டிங். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, முதலீடாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம நினைக்கிறோம். 2 சொல்ல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். பேச்சுக்காக வெளியில போறேன்ல, பேச்சுக்காக வெளியில போகும்பொழுது நாங்கள் எல்லோரும் புகழ், செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிப்போம். ஆனா நான் யோசிச்சு பார்த்திருக்கேங்க, நான் சத்தியமா சொல்றேன், இதை யார் கொடுத்து வச்சவங்க? ஸ்பீக்கர்ஸா ஆடியன்ஸா? ஆடியன்ஸ் தாங்க. ஆடியன்ஸா இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் பேச்சாளரா இருக்கிறவங்க கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? பேச்சாளர்கள் பேசிவிட்டு போய்விடுகிறோம், கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். நீங்கள் தான் பெற்றுக்கொள்கிறீர்கள். நாம் பல நேரங்களில் வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது, வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது, சான்றோர்களுடன் நடந்து போகின்ற பொழுது, அவர்களுடன் வாகனங்களில் போகின்ற பொழுது அவர்கள் பேச நான் கேட்பேன். என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமாக சில சொற்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் தேடி போனதை விட சிறப்பானது உங்கள் கைக்கு வந்து சேரும். தேடி போனது சுமார் தான். ஒவ்வொரு தேடலின் போதும் சென்ற தேடலில் கிடைக்க வேண்டியவையே கிடைக்கின்றன என்பார் ஜெயபாஸ்கர். பிரமாதமான விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பிரமாதமான விஷயம் எனக்கு 2 கிடைச்சது. நான் ஒரு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறேன். ஆன் டேபிள் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கும். பிகேஎம் பாரதி கலைமன்றம் ஹூஸ்டன் 50வது பொன்விழா மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல நடக்குது. ஜேன்னு நடக்குது. பேசி எல்லாம் முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ போறதுக்காக வரும். நம்ம இந்த சென்டர்ல, நாசா சென்டர்ல வந்து நமக்கு காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன அனுபவம்! ஒரு மனிதர் என்னிடத்தில் 2 வார்த்தைகளை சொன்னார். இந்த 2 வார்த்தைகளை நான் கடத்திட்டு போறேன். காலத்தை நீங்கள் எப்படி கையகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். 2 வார்த்தை சொன்னார். பர்வீன், நானும் நிறைய மக்களை சந்திக்கிறேன், ஆனால் நீ நிறைய பேரை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறாய். எப்படி மொத்தமாக யாரேனும் கூடினால் இதை சொல்லிடுறியா? சொல்லுங்க, நான் சொல்றேன். 2 ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். முதல் ஸ்டேட்மெண்ட், நமக்கு நம்மில் பலருக்கு பல திட்டங்கள் இருக்கு லைஃப்ல. இல்லாத திட்டம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு, நம்மோடு நமக்கு எந்த திட்டமும் இல்லை. உங்களோடு உங்களுக்கு திட்டங்களை இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? தெரியல மேடம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்புறமா தெரியல மேடம். வீடெல்லாம் பசங்களுக்கு எழுதி வச்சிட்டீங்க, நீங்க? தெரியலையே மேடம். Have plans. 17 வயது முதல் 25 வயது வரை எது செய்வாயோ உன் 60 வயது வரைக்கும் அதைத்தான் செய்வாய். 60 வயதிற்கு பிறகு 85, 90 என்ற உன் வாழ்க்கையை நீ கால்குலேட் பண்ணு. செல்ஃபிஷ்னஸ் தான் தப்பு, செல்ஃப் லவ் தப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், போய் எழுதி உங்களுடைய டைரியில உங்க வீடுகளில் மாற்றி வச்சுக்கோங்க. Have self love. உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் நேரத்தை நேசியுங்கள். இந்த பெண்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு மன வருத்தம் தெரியுமா? 50, 60 வயசுல பாருங்களேன், அவங்கள கண்கள்ல ஒரு நிரந்தர சோகமும் ஒரு நிரந்தர கோபமும் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்கள் சுதந்திரமாக இருப்பது என்பது என்ன என்று பர்வீன் சுல்தானா பேசியதை சன் டிவியில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சுதந்திரம் என்பது நான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல, நான் எதை விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது. அது பெண்களுக்கு கிடைப்பதே இல்லை. இந்த ஆம்பளைங்க இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆன உடனே உங்க ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட். பொண்டாட்டியை திருத்துறது. நீங்க என்ன டீச்சரா? அவ என்ன ஆன்சர் ஷீட்டா? 25 வருஷமா சொல்றேன், திருந்தவே மாட்டேங்கிறேன். நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ சொல்றதை எப்ப நிறுத்தி திருந்துவேன்? அது இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கு. அதை நேராக்க முயற்சி செய்தார்.
அது உடைந்து விடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்வீங்க? அது அப்படியே விடுங்க.